வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிடெல் பார்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பலவிதமான மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மாவட்டங்களில் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்திலலாம் உங்களுக்கு வேலையை அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டெண்டலோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் அண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். டில்டெலோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். அதாவது டில்டெல் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சில டவுட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டில்டெலோட அதாவது அஃபிஷியல் கேரியர் வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ட்ரெண்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு மேனேஜர் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடியில் இருக்குது. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரையில் வேக்கன்சி இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சென்னையிலும் உங்களுக்கான லொக்கேஷன் இருக்குது. இப்போ விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிண்டலோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 50,000க்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 and 3 உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் நிறையவே இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸு இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங்கோ அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள் அண்ட் சிவிலியர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் மெஷினிஸ்ட் அதாவது மெயின்டெனன்ஸை பற்றி உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில், எக்ஸலண்ட் பிஸ்னஸ் அதாவது எக்ஸலன்ஸ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற ஹவு டு அப்ளை அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா இவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இவங்களுடைய மெயில் ஐடியில் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2/4/2025 அன்னைக்கு ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து மினிமம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் கேண்டிடேட், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த லிங்க்கை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸும் அண்ட் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷனும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு பொறுத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளிகேண்ட் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர் வந்து மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், மதர் நேம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மொபைல் நம்பர் அண்டு அட்டண்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி வந்து கேட்டிருக்காங்க. அண்டு அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் தனியாகவும் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ் தனியாகவும். கம்யூனிகேஷன் அட்ரஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் உங்களுக்கு பர்மனண்டான அட்ரஸ் ரெண்டுமே ஒரே இதுதான் அட்ரஸ் தான் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டுமே ஒன்று கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது குவாலிஃபிகேஷனை வந்து எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோட நேமு, உங்களுடைய யூனிவர்சிட்டியோட நேமு, எந்த ஸ்டேட்டில் வந்து படிச்சிங்க அப்படின்றது, 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அதர் குவாலிஃபிகேஷனில் கூட நீங்கள் எழுதிடலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு தமிழ், இங்கிலீஷு அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரீட் பண்ண தெரியும், எது ரைட் பண்ண தெரியும், எது ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நீங்கள் டிக் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் கன்னடா, தெலுங்கு, மலையாளம் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அண்டு இதுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு அதில் வந்து சைன் பண்ணுறீங்களா அன்றைக்கோட டேட்டு வந்து போட்டு ப்ளேஸும் வந்து போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாமு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் ஐடியில் செல் பண்ணுறீங்க, அவங்க வந்து ரீப்ளே வந்து பண்ணிவிடுவாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜர், ஆப்ரேட்டர், மெயின்டெனன்ஸ்க்காக 4 வேக்கன்சி இருக்குது. விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடியில் இருக்குது. இதுக்கான இது சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years ஆகுது இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்லையோ அல்லது ட்ரிபிளியோ அல்லது இஎன்சியிலோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கேட்டிருக்கிற மாதிரி 2/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நமக்காக எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மதுரையில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, அண்ட் திருச்சி, மதுரையிலையும் கொடுத்துருக்காங்க. மதுரையில் நீங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டவுன்லோட் ஆகிரும். இதில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 80,000 ரூபாய் பர் மந்த்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆனால் கிராஜுவேட் சிவிலியர் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 years ஆகுது உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயிலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணவே போதும், நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அந்த சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. மதுரையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருந்தால் யாருக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து வேலை கிடைக்கும். ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன்.
இந்த வேலையை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் அமௌண்ட் வந்து தராங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.